வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று சமநிலை என்ற ஒரு தலைப்பிலே நமது வேதாத்திரிய கருத்துக்களை வேதாத்திரி மகரிஷி அவர்களது அரிய பாடல்களை எல்லாம் எடுத்து இங்கு சிந்தனை உரையாக கொடுத்த ஜமுனாராணி அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி. இந்த சமநிலை என்ற வார்த்தை எங்கு எப்பொழுது உருவாகி இருக்கும்? இது நம்ம வார்த்தையாக இப்ப தமிழிலே சமநிலை என்று ஒரு வார்த்தையை தமிழ் உச்சரிப்பு வார்த்தையாக நம்ம சொல்லிட்டோம். இது ஆங்கிலத்துல அப்படின்னு சொல்லும்போது அதுல ஈக்குவலிபிரியம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மொழியிலும் இது வேறு வேறாக இருக்கலாம். இப்ப நம்ம இதை ஆழ்ந்து சிந்திக்கும் போது இந்த சமநிலை என்பது எந்த இடத்தில் தோன்றி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய்து பார்ப்போம். இந்த உலகில் அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் சமநிலை. இப்போ இந்த பிரபஞ்சம் என்ற ஒன்று இல்லாமல் அதற்கு முன் முழுமையாக இந்த சுத்தவெளியாகிய இறைவெளி என்பதுதான் இருந்தது என்பதை நாம் பல்வேறு தத்துவங்களிலே உணர்ந்திருக்கிறோம். சுத்தவெளியாக இருந்த அந்த இறைநிலை அதனுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால், அதனுடைய திணிவினால் என்ன ஆனது? இயக்கம் பெற்றது. அப்ப இயக்கமில்லாத வெளி இயங்கத் தொடங்கியது. அப்ப இயங்கியதுதான் அணு. அணு முதல் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பஞ்சபூதங்கள். சரி, இப்போ இந்த அணு என்று தோன்றுவதற்கு முன் அந்த இறைநிலை என்பதில் இந்த சமநிலை என்பதற்கான அங்கு ஏதாவது இருக்கிறதா? சமநிலை என்று சொல்வதற்கு அங்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அங்கு சமநிலை என்பது அங்கு அந்த வார்த்தைக்கே அங்கு இடமில்லை. அங்கு என்ன நிலை என்று கேட்டால் அதற்கு என்ன வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது முழுமை நிலை என்று சொல்லுவோம். பூரணம், முழுமை அப்படிதான் சொல்லுவோம். இப்ப முழுமை நிலை அங்க அப்ப அங்க என்னாச்சு? சமநிலை வந்துருச்சாங்க. சமநிலை இருக்கிறது தான் முழுமை நிலைன்னு சொல்றோமா? இல்லை. முழுமை என்பது முழுமைதான். எப்பொழுது சமநிலை என்பது தேவைப்படும்? எப்பொழுது இரண்டாக பிரிந்ததோ, எப்பொழுது இரண்டுபட்டதோ, இரண்டுபட்ட போதுதான் சமநிலை என்பதே அங்கு தோன்றுகிறது. அப்ப எப்பொழுது அந்த இயக்கம் என்று வந்ததோ, இயக்கம் என்று வரும் பொழுது அங்கு என்ன ஆனது? இந்த இயக்கம் என்று வந்தவுடன் அங்கு தோன்றியது என்ன என்றால் காந்தம். இயக்கம் தோன்றிய அடுத்த சனமே அங்கு காந்தம் என்பது தோன்றிவிட்டது. அங்கதான் என்ன ஆகுது? இந்த சமநிலை என்பதே தோன்றுகிறது. எப்படி? ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என்று இரண்டு பட்டதாக அந்த ஆற்றல் வெளிப்படுகிறது அல்லவா? எங்க? காந்தத்துல. காந்தத்துல ஒன்று ஈர்ப்பு ஆற்றல், இன்னொன்று தள்ளும் ஆற்றல். அப்ப இந்த ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் ரெண்டு சமநிலையில இருக்கணுமா? ஆமாம்.
அந்த சமநிலை என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இப்பொழுது முழுமையாக அது சமநிலையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா இப்படி இந்த பிரபஞ்சம் இயங்காது இயங்காது. அப்ப இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை காந்தவெளி என்று மகரிஷி சொல்வார். அது சுத்தவெளி, இது காந்தவெளி என்று சொல்வார். அப்ப முழுமையாக வான்காந்தம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வான்காந்தம் அதானே இந்த பிரபஞ்சம். அப்ப அதுல அந்த ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி என்ற இரண்டும் சமநிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும். இப்ப இந்த ரெண்டும் ஏன் வந்துச்சு? இந்த காந்தத்துல இந்த ரெண்டு, நீங்க ஒரு அணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சுழல். சுழலுக்கு மையத்திலே அறிவாகிய தெய்வம். அப்ப சுழல் என்பது சக்தி, அதை ஆற்றல் என்று சொல்லலாம். மையத்திலே அறிவு, ஆற்றலும் அறிவும் என்று சொல்லிவிடுகிறோம். ஆற்றலும் அறிவும் அப்படிங்கிறது அணு. அணுக்கள் கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பது பஞ்சபூதங்கள். இப்போ இதுல சமநிலைங்கிறது எங்க வருது? இரண்டு தன்மைகளாக எது வருகிறது என்று சொன்னால் காந்தம்தான் இரண்டு தன்மைகளாக வருகிறது. ஏன் இந்த காந்தத்தில் இரண்டு தன்மைகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். இந்த காந்தத்துல ஏன் ரெண்டு தன்மை வருது அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பார்க்கணும் பார்க்கணும் ஏன் அப்படின்னா, இப்ப பாருங்க, இந்த காந்தம் என்பது எது? காந்தம் என்பது எது? எது காந்தமாக மலர்ந்தது அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது மகரிஷியினுடைய பழைய காந்த தத்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால்தான் அது நமக்கு முழுமையாக நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த பல்கலைக்கழகத்துக்காக இருக்கக்கூடிய காந்த தத்துவத்தில் இந்த விளக்கம் இல்லை. இப்ப பாருங்க, காந்தம் என்பது என்ன என்றால், மகரிஷி பல காலமாக அவர்கள் காந்த தத்துவத்தில் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எப்பொழுது அந்த சுழல் என்று சுற்ற ஆரம்பித்ததோ அப்ப அது சுழல ஆரம்பித்தவுடன் அதிலிருந்து விரிவலை என்று ஒன்று தோன்றிக் கொண்டே இருக்கும். விரிவலை. அப்ப சுழலலை, விரிவலை என்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் இந்த ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் என்ற இரண்டு ஆற்றல்கள் அங்கு வெளிப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரெண்டு இல்லைன்னு சொன்னா அங்க ரெண்டு தன்மை வராது. இல்ல, இப்போ ஒருத்தர் தனியா இருக்காரு, அப்ப அவர் எப்படி இருக்காரு? சரி, அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். கல்யாணம் பண்ண பிறகு இவன் ஆளே மாறிட்டானேப்பா. ஏன்? இவ்வளவு நாளா சரியாதான் இருந்தான். அவங்க அம்மா சொல்றாங்க, இவ்வளவு நாள் கரெக்டா தான் இருந்தான். எப்ப இந்த கல்யாணம் பண்ணி வச்சோமோ அவன் மாறிட்டான். ஏன், என்னாச்சு? அங்க ஒன்றாக இருந்தவன் இரண்டாக ஆகிவிட்டான். இப்ப அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சமநிலை செய்ய வேண்டி இருக்கிறது. இங்கிட்டு மனைவி, அங்கிட்டு அம்மா, சமநிலைப்படுத்த வேண்டி இருக்கிறது. முதல்ல இல்ல, அப்படி இல்லை, தனியாக இருந்தான். அப்ப இரண்டாக இணையும் போது, இரண்டும் இணையும் போது அங்கு சமநிலை தேவைப்படுகிறது. இதை நம்ம புற வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு விரிவலை என்று தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்ப ஒரு அணுவுல விரிவலை தோன்றுகிறது என்று சொன்னால் காற்றில் விரிவலை தோன்றுமா? ஆமாம், காற்றில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒவ்வொன்றிலும் விரிவலை தோன்றிக் கொண்டு, எப்பொழுது இயக்கம் என்று வந்து விட்டதோ, சுழல் என்று வந்து விட்டதோ, அங்கு விரிவலை தோன்றிக் கொண்டே இருக்கும். சரி, அந்த தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய விரிவலை எங்க போச்சு? விரிவலை தோன்றிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் இந்த சுழலலை தானே நெருங்கி 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 காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக மலர்ந்தது. இந்த விரிவலை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அல்லவா? இந்த விரிவலை
தோன்றியவுடன் மறைந்துவிடும். தோன்றிக் கொண்டே இருக்கும், மறைந்து கொண்டே இருக்கும் அந்த விரிவலை. அப்ப இது நீங்க ஒரு குளத்துல நடுவுல ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டுருங்க. அங்கிருந்து ஒரு அலை தோன்றும். அந்த அலை விரிவலையாக விரிந்து 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 என்னாகும்? அந்த கரை வரைக்கும் விரிந்து வருமா? அதான் விரிவலை. அந்த விரிஞ்சு வந்த விரிவலை அந்த கரையில வந்த உடனே என்ன ஆச்சு அந்த விரிவலை? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த விரிவலையை காணோம். அடுத்த விரிவலை வருது. அதுக்கு அடுத்த விரிவலை. விரிவலை வந்து கொண்டே இருக்கிறது. இங்கு மறைந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு குளத்துல நம்ம பார்க்க முடியும். அதே போலத்தான் ஒரு அணுவுல விரிவலை வந்து அது என்னது மறைந்து விடுகிறது. இப்ப மறைந்து விடுகிறதுன்னு நான் சொன்னேன். இப்பதான் உண்மைக்கு வரப்போறோம். அது மறைந்து விடுவதில்லை. மகரிஷி சொல்றாரு. மகரிஷி எவ்வளவு அற்புதமாக இந்த தத்துவத்தை சொல்லி இருக்கிறார். மகரிஷியினுடைய காந்த தத்துவம், அதாவது இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய, அவர்கள் தேடக்கூடிய அத்துணை கேள்விகளுக்கும் தேடுதலுக்கும் விடை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விஞ்ஞானம். விஞ்ஞானம். ஆனால் அந்த 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 காந்த தத்துவமே இப்பொழுது விஞ்ஞானத்துக்காக மாற்றப்பட்டு விட்டது. அப்ப என்ன ஆகாது? அப்ப விஞ்ஞான ரீதியாக இதை மாற்றி விட்டால் அது முட்டி மோதிதான் நிற்குமே தவிர, அங்கு கேள்வியில் தான் நிற்குமே தவிர, அங்கு முழுமை பெறாது. முழுமை பெறாது. இதற்காக நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே போராடி இருக்கிறோம். ஆனால் அதற்கு ஒன்றும் விடை கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் மகரிஷி அவர்களது அந்த ஒரிஜினல் காந்த தத்துவத்தை பல முறை அவர்களிடமிருந்தே கேட்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அதனாலதான் அதை நாம இங்க வந்து இன்னைக்கு அதை ரெக்கார்டடா நம்ம வந்து அதை சமுதாயத்திடம் பதிய வைக்க வேண்டும். இல்லாட்டி என்னாகும்? இது இல்லாமல் போய்விடும். ஒரு விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்தை என்ன ஆகிடும்? அதை அழிச்சிருது. அழிச்சிருது. அதனுடைய தன்மையை கெடுத்து விடுகிறது. கெடுத்து விடுகிறது. முழுமை தன்மையை கெடுத்து விடுகிறது. சரி, இப்ப பாருங்க, அதுக்கு அந்த விரிவலை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, மறைந்து விட்டதுன்னு சொன்ன மறைந்து விடவில்லை. மகரிஷி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை போடுறாரு. என்ன போடுறாருன்னா, கரைந்து விடுகிறது. கரைந்து விடுகிறது. ரொம்ப ரொம்ப இந்த இடத்தை நல்லா பாருங்க. கரைந்து விடுகிறது என்று சொல்றார். எங்க கரையும்? எங்க கரையும்? இப்ப பாருங்க, முழுக்க சுத்த வெளிதான். இப்ப சூழ்தழுத்து மாற்றல். அப்ப நடுவுல ஒரு சுழல் அலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த விரிவலை விரிந்து போகிறது. எங்கு விரிந்து போகும்? இப்ப குளத்துல நம்ம அந்த கல்லை போட்டோம். அந்த குளத்துல தானே விரிஞ்சு போகும். அப்ப அந்த குளம் மாதிரி சுத்தவெளி. இப்போ அந்த விரிவலை எங்கு விரிந்து போகும்? சுத்த வெளியில் தானே விரிந்து போகும். ஆமாம், சுத்த வெளியில் விரிந்து 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 போகிறது. இப்ப இந்த குளத்துல இருக்கக்கூடிய நீர்ல தான் அது விரிவலை வந்துச்சு. அது எங்க மறைஞ்சிச்சு? அந்த குளத்திலேயே மறைஞ்சு போயிடுச்சு. அப்படிதானே? அதே போல இந்த விரிவலை சுத்த வெளியில் விரிந்தது, மறையவில்லை, கரைந்தது. எங்கு கரைந்தது? சுத்த வெளியில் கரைந்து விட்டது அப்படின்னு சொல்றார். சுத்த வெளியில் கரைந்து விட்டது. கரைந்து என்ன ஆனது? அப்ப என்ன கரைந்து அது காந்தமானது. அப்ப காந்தம் என்பது எது? விரிவலையும் சுத்தவெளியும் சமநிலையில் இணைந்த இணைப்பே காந்தம். இந்த தத்துவத்தை நீங்க வந்து இன்னைக்கு மனவளக்கலையில எங்கேயும் இப்போ கேட்க முடியாது. ஏன்னா இப்ப வந்து எப்படி சொல்லிட்டாங்க, இறை துகள் எல்லாம் அப்படியே ஒண்ணு சேர்ந்து விண்ணிலிருந்து அந்த இறை துகள் தெரிச்சு வெளியே விழுந்தா காந்தம்ன்றாங்க. இங்க விரிவலையும் காணோம், சுத்தவெளியோட இணைப்பையும் காணோம்.
அப்ப அந்த விரிவலையும் சுத்தவெளியும் இணைந்து காந்தமானது. அப்ப காந்தத்துல என்ன இருக்கு? 2 இருக்கா? ஒண்ணு விரிவலை, இன்னொன்னு சுத்தவெளி. 2 இருக்கா? அப்ப அந்த 2ம் தான் அந்த காந்தத்துக்குள்ள. அந்த சுத்தவெளி என்பது ஈர்ப்பாற்றலாக இருக்கிறது. அந்த விரிவலை என்பது தள்ளுமாற்றலாக இருக்கிறது. அதனாலதான் இந்த காந்தத்துக்கு 2 தன்மை வந்தது. காந்தத்துக்கு 2 தன்மை வந்ததுக்கு காரணமே, அங்கு ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். இருப்பும் இயக்கமும் இணைந்த காந்தம். அதனால அங்க 2 தன்மை வந்துருச்சு. இதத்தான் மகரிஷி என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இந்த 2ம் இணைந்தது காந்தம் என்று சொல்வதற்குத்தான். காந்தம் என்பதை உருவமாக காட்ட முடியவில்லை. சிவம் என்பதற்கு சிவனை உருவமாக்கிக் கொண்டார்கள். சக்தி என்பதற்கு பார்வதியை உருவமாக்கிக் கொண்டார்கள். சிவமும் சக்தியும் இணைந்த காந்தம் என்பதற்கு உருவம் எப்படி கொடுப்பது என்று சிந்தனை செய்தார்கள். அர்த்தநாரி என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ நம்ம அர்த்தநாரி உருவத்துல சிவனும் பார்வதியும் பாதி பாதி இருக்கக்கூடிய உருவமாக இருக்கிறது. உடனே நாம என்ன செஞ்சிடறோம்? அது கணவன் மனைவி 2 பேரும் சமமாக இருக்கிறதுக்கு இப்படின்னு நாம இப்படி நம்ம உலக எல்லையே எடுத்துக்கிட்டோம். அதை தத்துவமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கு சக்தி என்பது விரிவலை, சிவம் என்பது சுத்தவெளி. 2 சமமாக இணைந்து இருக்கக்கூடியது காந்தம். அப்ப காந்தம்ங்கிறதுல 2 இருக்கா? 2ம் இருக்கு. அப்ப 2 தன்மை வந்துருமா? வந்துரும். அப்ப எது ஈர்ப்பு ஆற்றலாக இருக்க முடியும்? மையம் நோக்கி அடங்கி ஒடுங்குவது, சிவத்தில் ஒடுங்குவது. அப்ப ஈர்ப்பு ஆற்றல் எதுவாக இருக்க முடியும்? அப்ப சிவமாக இருக்க முடியும். தள்ளுமாற்றல் எதுவாக இருக்க முடியும்? அலையாக இருக்க முடியும். அப்ப அங்க விரிவலையும் சுத்தவெளியும் இணைந்து, அப்ப இதைத்தான் மகரிஷி என்ன சொல்றாரு? சுத்தவெளியில் கரைந்து காந்தம் என்று சொல்லுகிறார். அப்ப இப்போ இந்த ஒரு பாடல், மகரிஷியினுடைய பிரம்மஞான பாடல் எப்படி வரும்? இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் நிலைவெளியில் ஏற்படும், சரியா கரெக்டா அதாவது நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் ஏற்படும் காந்தமாம்னு வரும். அந்த இடத்துல டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இப்போ அப்ப என்ன ஆகுது? அந்த உரசல். அப்ப மகரிஷி என்ன சொல்றாரு? அந்த விரிவலை எப்ப வருது? இந்த சுழலலை சுத்தவெளியில் உரசும் போதுதான் விரிவலை வருது. அப்ப உரசும் போது அது விரிவலையாகி அந்த விரிவலை கரைந்து காந்தம். அப்ப காந்தத்துல 2 தன்மை வந்துருச்சா? வந்துருச்சு. அப்ப அந்த 2ன்னு வந்தபோது அங்க சமநிலை என்ற ஒரு வார்த்தை தோன்றிவிட்டது. அப்ப ஈர்ப்பு சக்தியும் தள்ளும் சக்தியும் சமமாக இருக்கக்கூடியதுதான் காந்தம். காந்தம். அப்ப அங்கேயே சமநிலை வந்துருச்சு இல்லையா? இது பஞ்சபூதங்களாக பிரபஞ்சமாக இயங்கும் வரை சமநிலையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ நாம ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்துட்டோம். இங்க வந்த பிறகு இப்போ இந்த சமநிலை எங்கெல்லாம் தேவைப்படுகிறது என்று பார்த்தால், உடலில் சமநிலை தேவைப்படுகிறது. உடல் சமநிலை தேவைப்படுகிறது. உடலில் சமநிலை இருந்தால் ஆரோக்கியம். அவ்வளவுதான். சமநிலை இல்லைன்னா ஆரோக்கியம் இல்லை. இது அக்குபஞ்சர் தத்துவம் தெளிவாக உணர்த்தும். இன் யாங் தியரி என்று சொல்வார்கள். இன் எனர்ஜி யாங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இன் எனர்ஜி யாங் எனர்ஜி 2 சமமாக இருந்தால் அங்கு ஆரோக்கியம் என்று சொல்வார்கள். அப்ப
இந்த ஆற்றலே அந்த உள்ளே ஈர்க்கும் ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் சமநிலையில் இருக்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு கூடிருச்சுன்னா அங்க நோய். ஏதாவது ஒன்று முழுமையாக ஆக்கிரமித்து விட்டால் மரணம் என்று சொல்லுகிறார். மிக 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 மகரிஷி அவர்களது அந்த காந்த தத்துவத்தை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தத்துவம் அக்குபஞ்சர் தத்துவமாக இருந்தது. அந்த அக்குபஞ்சர் தத்துவத்தை நாங்கள் படிக்கும் பொழுது, காந்த தத்துவத்தை நாங்கள் அதற்கு முன்னமே படித்து விட்டதனால் இந்த அக்குபஞ்சர் தத்துவம் படிக்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த தத்துவத்தை அற்புதமான தத்துவமாக வேதாத்திரி மகரிஷி சொல்லியிருக்காருன்னு நாங்க அந்த ஆசிரியரிடம் சொன்னோம். அவர்களுக்கு தத்துவமும் தெரியவில்லை, எதுவும் தெரியவில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க அக்குபஞ்சர் மட்டும்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அங்கு அது எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கு. இது சைனால இருந்து வந்ததுன்னு சொல்றோம், இல்லை. நமது சித்தர்களிடமிருந்து சைனாவுக்கு போய் சைனால இருந்து இங்கு திருப்பி இறக்குமதி செய்யப்பட்டதாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வைத்திய முறையில இந்த காந்த தத்துவம் அங்க தெளிவாக இருக்கிறது. இன் யாங் எனர்ஜி, அதுல சமநிலை. அப்ப உடல்ல அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இப்ப அக்குபஞ்சர் வைத்தியமே என்ன செய்யறாங்கன்னா, அந்த சமநிலை இல்லாம இருக்கிறத சமநிலைப்படுத்துறதான் செய்யறாங்க. எங்க கூட இருக்கு, எங்க கம்மியா இருக்கு, கூட இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு அந்த எனர்ஜியை சமநிலைப்படுத்துறதுக்குரிய பாயிண்ட போட்டாங்கன்னா உடம்புல நோய் சரியாயிருது. எவ்வளவு அற்புதமான விஷயம். அப்ப ஒரு தனி மனிதனுடைய உடம்புக்கு சமநிலை தேவைப்படுகிறது. அப்புறம் என்ன தேவைப்படுது? உள்ள சமநிலை. உள்ள சமநிலை. மனதுக்கு சமநிலை தேவைப்படுகிறது. மனதினுடைய சமநிலை தான் அம்மா பேசும்போது என்ன சொன்னாங்க? அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு பேசினாங்க. இன்னைக்கு அதைத்தான் நிறைய பேசினாங்க அவங்க. ஆனால் உடல்லையே அந்த சமநிலை தேவைப்படும். உள்ள சமநிலை என்று ஒன்று தேவைப்படுகிறது. சரி, உயிர்ல சமநிலை என்ன இருக்கா? ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். ஜீவகாந்தத்துல ஏதாவது சமநிலை இருக்கா? ரொம்ப அளவோட இருக்கணுங்க, ரொம்ப அதிகமாயிருச்சுன்னாலும் ஆபத்து, அப்படியேதான் இருக்கா? இப்போ நாம அந்த இன் எனர்ஜி யாங் எனர்ஜி அப்படிங்கிறது அது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த இருக்கக்கூடிய இன் எனர்ஜி யாங் எனர்ஜி அது வருவதும் போவதும். அப்ப என்ன அப்படின்னம்னா, கழிவுகள் வெளியேறக்கூடியது ஒன்று, அது அந்த ஆற்றல் உள்ளே வருவது என்பது ஒன்று. இப்ப இது உடல் ரீதியாக பார்க்கும்போது நாம என்ன பண்றோம்? உணவு சாப்பிடுறோம். உணவு சாப்பிடுறதுங்கிறது இன், அதை கழிவு வெளியேறுவது யாங். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு கழிவு வெளியே போகணும்ல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், கழிவு வெளியே போகல அப்படின்னு சொன்னோம்னா உள்ள தேங்கிடுது நோய். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் பேசிக்கா இருக்கக்கூடிய உயிராற்றல் ஜீவகாந்தம் அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஜீவகாந்தத்தை உடலில் நிரப்புகிறோம். ஐயோ, அது ஓவரா முழுக்க ஆக்குப்பை பண்ணிடுச்சுன்னா அப்ப சமநிலை இல்லையே. அது முழுசா ஆக்குப்பை பண்றது மட்டும் இல்ல, உடலை தாண்டி விரிந்து 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 புத்தருக்கு 20 கிலோமீட்டர், ரெண்டு பக்கமும் 20 கிலோமீட்டர் விரிஞ்சிருந்தா, இயேசுநாதருக்கு 17 கிலோமீட்டர் விரிஞ்சிருந்ததா. அப்ப எவ்வளவு விரிந்தாலும் அங்க சமநிலைங்கிறதுக்கு பேச்சே இல்லையேங்க. அப்ப என்ன? அப்ப உடல்ங்கிறதுல சமநிலை வேணும், மனம் என்பதில் சமநிலை வேணும். இதெல்லாமே புறம் புறம் சார்ந்த இயக்க நிலை வாழ்க்கையில. நீங்க அடுத்து உயிர் என்றும் உயிரின் மையத்துக்குள்ள போய் அங்க ஒடுங்கக்கூடிய இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வரும் பொழுது அங்கு சமநிலைங்கிறதே இல்லை, அங்க முழுமை நிலை. நீங்க எவ்வளவு ஜீவகாந்தம் அது விரிந்து இருந்தாலும் அங்க ஒண்ணுமே செய்யாது. அப்ப அது அங்க ஏங்க சமநிலை இல்லை அப்படின்னு கேட்டா, அதுல சமநிலை தேவையில்லை, அது முழுமை நிலை என்று வைத்துக் கொள்ளணும். அப்ப நம்ம உடல்ல சமநிலை வேணும், மனதுல சமநிலை வேணும். அப்ப உடல்ல சமநிலை வேணும்னா உலக பொருள்களில் சமநிலை வேண்டும், வந்துடும். உறவுகளில் சமநிலை வேண்டும். இது எல்லாமே வாழ்க்கையில் வந்துருது. இங்க எல்லாத்துமே அப்பதான் கம்யூனிச தத்துவம் பொருளாதாரத்துக்கு வந்துருது. அதே சமயத்துல
அந்த உறவுகளில் சமநிலை வேண்டும்ங்கிறதுல கர்மயோகம் வந்துடுது. இதெல்லாம் வாழ்க்கையில வருது. ஆனால் இதை கடந்து நம்ம செஞ்சுட்டோம், சென்று விட்டால் அங்கு என்ன ஆகிறது? அது முழுமை நிலைக்கு போயிடுறோம். முழுமை நிலைக்கு போயிட்டோம்னா அங்க சமநிலைங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இப்ப மகரிஷர் சொல்லக்கூடிய துறவு என்பது என்ன? முழுமை நிலையா, சமநிலையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த துறவி என்றாலே முழுமை நிலை என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது எந்த துறவியும் முழுமை நிலை இல்ல. எல்லாம் மோசமான நிலையாக இருக்கக்கூடிய துறவிகளாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். துறவு என்பது சமநிலை. மகரிஷி தெளிவா சொல்லிட்டாங்க. துறவு என்பது சமநிலை. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. உறவு வேண்டும், உறவிலே தெளிவு வேண்டும், உறவில் கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு. எவ்வளவு தேவையோ தேவை அளவுக்கு உறவு வேண்டும், தேவை முடிந்தவன் நிறுத்தப்பட வேண்டும். அந்த நிறுத்துற இடம் தான் துறவு. துறவுங்கிறது அப்ப எங்க இருக்கு? ஒவ்வொரு செயலிலும் இருக்கிறது துறவு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப துறவுங்கிறது என்னது? முழுமை நிலையா, சமநிலையா? சமநிலை. சமநிலை. அப்ப நீங்க முழுமை நிலைக்கு போயிட்டீங்கன்னா அங்க சமநிலைங்கிற பேச்சே இடம் இல்லை. என்ன ஆயிட்டீங்க? நீங்க முழுமை நிலை, சுத்த வெளியாக, சுத்த வெளியோடு சுத்த வெளியாக அதனோடு கரைந்து நிற்கக்கூடிய இடம். அப்படி அவங்க நிற்கும்போது அவங்களுடைய ஜீவகாந்தம் எவ்வளவு விரிந்து 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 நின்றாலும் அந்த அளவுக்கு விரிந்து நிக்கணும்னா எப்ப நிற்கும்? நீங்க உடலில் சமநிலை, உள்ள சமநிலை எல்லாம் இருந்தால்தான் அது வரும். இப்ப நம்ம அதில் சமநிலை இல்லாமல் நாங்க இங்க இவ்வளவு பணத்தை இவ்வளவு கோடியாக வைத்துக்கொண்டு நான் ஞானம் பெற்று விட்டேன், நான் முழுமை நிலை அடைந்து விட்டேன் என்று வேஷம் போட்டோம் என்று சொன்னால் அது பக்கா வேஷம். வேஷம்கள் மோசம், மோசம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுதெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? அதாவது இந்த ஜீவகாந்தத்தை உடலில் தேக்கி அது 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் விரிந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அது பெருகி நின்றது. அவர்கள் பெருக்கவில்லை, அது பெருகி நின்றது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறத என்ன பண்றாங்க? லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்னைக்கு அப்படியே அழகா பேர் போடுறான், லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? அப்படியே ஈர்த்து 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 எப்படி நாம நமது நிறைய வீடு வாங்குறது, நிறைய கார் வாங்குறது, எப்படி நம்ம பணத்தை பெருக்கிக் கொள்வது, இதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தணும். இப்படி பெருக்கிறேன்றா. நீ சமநிலை செய்தியா இல்ல ஒரு இடத்த, ஒரு பக்கத்தை வீங்க வைக்கிறியா? வீங்க வைக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்துற. அதுக்கு எதை பயன்படுத்துகிறாய்? இந்த இயற்கை சக்தியவே பயன்படுத்துகிறாய். இது எவ்வளவு ஆன்மீக துரோகம்! இதைத்தான் இன்னைக்கு நிறைய ஆன்மீக அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்யக்கூடிய இடத்தில் இப்ப நம்ம இதுல 32 பேர் இருக்காங்கல்ல, அங்க 3000 பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கினால் 3000 பேர் இருப்பாங்க. நம்ம கூட இந்த 32 300 ஆக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீங்க வைக்கக்கூடிய ஆன்மீகம் நம்ம நடத்தினோம்னா இங்கேயும் கூட்டம் வரும் வரும். அப்ப அது அல்ல, அது அல்ல. முழுமை நிலையாக விரியறது அதுதான் முழுமையை தவிர, நீங்கள் இந்த பொருள் நிலையில் ஒரு பக்கம் கூடிச்சு அப்படின்னு சொன்னா அது சமநிலை அல்ல, சமநிலை அல்ல. இப்ப ஜோதிடத்திலும் நம்ம என்ன சொல்றோம்? சமநிலை என்றுதான் சொல்றோம். 6ஆம் பாவத்திலேயே ஒருத்தர் வாழ்ந்து விட்டால், நம்ம சொல்லியிருக்கோம், 6ஆம் பாவத்தையே ரொம்ப பற்றுள்ளவராக காசு பணம்னா அடுத்தவனை கெடுத்து அடுத்தவனை வீழ்த்தி 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 சம்பாதித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாரு அப்பா. அவருடைய பையன் ஜாதகத்துல என்ன ஆகுது? 7ஆம் பாவம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்? சமநிலை இல்லை. ஒரு 6ஆம் பாவம் அதிகமாக போகும்போது அது 8ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. 7ஆம் பாவம் அங்கு நீர்த்து போகிறது. அவருக்கு கல்யாணம் ஆக மாட்டேது, இல்லாட்டி கல்யாணம் ஆனா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்க மாட்டேது. அவர் டைவர்ஸ் ஆயிருது, பிரச்சனை ஆயிருது. அதுல சிக்கல் வந்து விடுகிறது. இதை நம்ம பிராக்டிக்கலா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த சமநிலை அப்படிங்கிறத இப்ப நம்மளுடைய அந்த ஜோதிட வகுப்புல இதை ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 6ஆம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, 7ஆம் பாவம் வேலை செய்யல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, 5ஆம் பாவத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்க. 6ஆம் பாவம் என்ன ஆயிரும், அழிஞ்சிரும். அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும், எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்குங்க, சமநிலை வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை 5ஆம் பாவத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அங்கே இன்க்ரீஸ் பண்ணி 6னுடைய தன்மையை குறைங்க. இதுக்கு பேர் தான் பரிகாரம்னு சொல்றோம். சமநிலைப்படுத்துதல் தான் பரிகாரம். மகரிஷி சொல்லுவாங்க, இப்ப டயர்ல காத்து இருந்தாதான் சைக்கிள் ஓடும். ஆமா, சைக்கிள் காத்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், சைக்கிள் உதறும். அப்ப என்ன பண்ணுவாரு, ஸ்மூத்தா போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் காத்தை பிடுங்கி விடுங்க, சமநிலைப்படுத்துங்க, சைக்கிள் ஸ்மூத்தா போகும் சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல காத்து இல்லைனாலும் முடியாது, காத்து அதிகமா இருந்தாலும் தப்பு. இது இந்த இயக்க நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறதுல. அப்ப இங்கு சமநிலை என்பது இருக்கிறது. ஆனால் முழுமை நிலை என்று ஆகிவிட்டால் அங்கு சமநிலை என்பதற்கே வேலை இல்லை. அப்ப அந்த நிலையை அடைந்தவர்கள் தான் புத்தர் போன்ற ஞானியர்கள், ஞான நிலை அடைந்தவர்கள். இப்பொழுதெல்லாம் அப்படி யாருமே இல்லை. இப்பொழுதெல்லாம் ஞானநிலை ஞானம் அடைந்தது போல் காண்பித்துக் கொண்டு பல கோடிகளை குவித்துக் கொண்டு உலகை, மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த சமநிலை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அது எங்கு தோன்றியது, காந்தம் என்பதில் தோன்றியது. அந்த காந்தத்தை வைத்து நமது வாழ்க்கை எல்லாம் எல்லாமே காந்தத்தை வச்சுதான் வாழ்றோம். காந்தம் இல்லாம நம்ம வாழ்றதே கிடையாது. எதுல இருந்தாலும் காந்தம் தான். உடல்லையும் காந்தம், மனதிலையும் காந்தம், ஒவ்வொரு பொருள்கள்லையும் காந்தம், எல்லாத்துக்குள்ளேயும் காந்தம் இருக்கிறது. அப்ப இந்த வாழ்வியலில் காந்தம் என்பதில் நாம சமநிலையில் இருந்தால்தான் துன்பம் இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும், அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படி வாழ்ந்து 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 முழுமை நிலைக்கு சென்று விட்டால் அங்கு சமநிலை என்பது இல்லை என்ற அடிப்படை தத்துவத்தை இன்று உணர்ந்து கொள்வோம். ஆக இன்று சமநிலை என்பதற்கான அடிப்படை காந்த தத்துவம் அனைவருக்கும் விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன். அப்படி ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை இந்த உலகிற்கு கொடுத்த, இந்த உலகிற்கு இப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை, சித்தர்கள் கொடுத்த தத்துவத்தை விளங்கக்கூடிய அளவில் நமக்கு கொடுத்து நம்மை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை உயர்த்திய வேதாத்திரி மகரிஷி அவர்களது பாதம் பணிந்து அவர்களது பொற்பாதங்களை வணங்கி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு சிறப்பா விளக்கம் கொடுத்தாங்க சமநிலை வாழ்க்கை, சமநிலை பற்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் முதல்ல அம்மா அந்த சமநிலை வாழ்க்கையை பத்தி சிந்தனை உரையை கொடுத்தாங்க, சிறப்பா விளக்கம் கொடுத்தாங்க. அம்மாவையும் ஐயாவையும் வாழ்த்தலாங்க. அன்பர்கள் அனைவரும் தவநிலைவில் வாழ்த்துவோம். இன்று சமநிலை வாழ்க்கை என்ற தலைப்பில் சிறப்பாக சிந்தனை உரை ஆற்றிய ஜமுனா ராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக சிறப்பானதொரு விளக்கம் அளித்த ஐயாவை வாழ்த்துவோம். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு சுவாமிஜியோட வாழ்க்கையில நடந்த சில குறிப்புகளும், நம்ம ராமாயணத்துல இருந்த சில குறிப்புகளையும் வச்சு, அப்புறம் சுவாமிஜியோட பாடல்லாம் சொல்லி அக வாழ்க்கை புற வாழ்க்கைன்ற பத்தி நிறைய விளக்கம் கொடுத்து சிறப்பா உரை நிகழ்த்தினாங்க. நிதானமா தெளிவா அப்படியே எல்லாம் இது பண்ண உரை இருந்தது அம்மாது. நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் ஐயா அதுக்கு சிறப்பான விளக்கம் கொடுத்தாங்க. அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது சமநிலை, பூரண முழுமை நிலை அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இரண்டு பட்ட போதுதான் அங்க சமநிலைன்றது வரும்ன்றத ஐயா சொன்னாங்க. ஈர்ப்பு காந்தத்துல ரெண்டு இது இருக்கு. ஒண்ணு ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல். இது இரண்டுமே சமநிலையில இருக்கும். பிரபஞ்சத்துல சமநிலையில தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சுவாமிஜி
சுத்தவெளிய வந்து காந்தவெளி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் காந்தம்ன்றதுக்கு சுவாமிஜி ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்கன்னு ஐயா சொன்னாங்க. எப்பொழுது சுழலும்போது விரிவுகளை தோண்டிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு எப்பொழுதும் வந்து சுழல் வந்து சுழன்று கொண்டே இருக்கும்போது விரிவு அலை தோன்றிக் கொண்டே இருக்கின்றது. அதுதான் காந்தம் அப்படின்னு ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு இந்த காந்தம் பத்தி இந்த ஒரு விளக்கத்த இன்னைக்கு தான் நாம புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா நன்றிங்க ஐயா. 2ம் இணையும்போது தான் சமநிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. அப்புறம் வந்து விரிவு அலை வந்து மறைந்து விடுதுன்னு தான் இத்தனை நாளைக்கு நாங்க படிச்சு அந்த புக்லலாம் நெறைய இது பண்ணியிருக்கோங்கய்யா. ஆனா அந்த சுழல் அலை, விரிவு அலை இன்னைக்கு தான் ஐயா சொல்லும்போது அந்த விரிவு அலை வந்து கரைந்து விடுகின்றது சுத்த வழியிலன்றத ஐயா சொல்லியிருக்காங்க. சுவாமிஜி அத சொன்னதா ஐயா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஈர்ப்பாற்றல்ன்றது வந்து சுத்தவெளி, தள்ளுமாற்றல் என்றது வந்து விரிவு அலை அப்படின்னு ஐயா இதுவா சொன்னாங்க. அ அப்புறம் சக்தி வந்து விரிவலையாவும், அது வந்து தள்ளுமாற்றலா இருக்கு. சிவம் வந்து சுத்தவெளி, அது ஈர்ப்பாற்றலா இருக்குது அப்படின்றது. மையத்த நோக்கி தான் ஈர்ப்பாற்றல் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. உடல்ல வந்து சமநிலை தேவை. அது வந்து ஆரோக்கியத்தை குடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. மனதில் சமநிலை வேண்டும். அதுதான் அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. உயிரில வந்து சமநிலை வேண்டும். அது ஜீவகாந்தம் அப்படின்னு. உயிரின் மையத்துல எதுவுமே தேவையில்ல. அது வந்து முழுமை நிலை அப்படின்னு ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. அ அப்புறம் அக்குபஞ்சரோட அந்த தத்துவத்த பத்தி, இன்யாங் தத்துவத்த பத்தி ஐயா நெறைய விளக்கம் குடுத்தாங்க. அ அது வந்து சமநிலை தான் அப்படின்னு. கழிவுகள் வெளியேறுறதும், உணவு உட்கொள்றது இன்ற தத்துவமும், கழிவுகள் வெளியேறுறது யாங்கிற தத்துவம் அப்படின்னு சொல்லி ஐயா குறிப்பிட்டாங்க. சமநிலைன்றது காந்தத்துல இருந்து தான் வந்தது. அது உடல்ல, மனதுல எல்லா பொருள்லயும் இருக்கிறது காந்தம் தான் அப்படின்னு சொன்னிருந்தாங்க. சமநிலை வாழ்க்கைன்றது நம்ம வந்து துன்பம் இல்லாம வாழ்ந்து நம்ம கடைசியில நம்ம முழுமை நிலையை அடையணும் அப்படின்றத ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க. இப்ப இந்த தத்துவத்தெல்லாம் நம்மளுக்கு ஆழ்ந்த தத்துவத்த கொடுத்த சுவாமிஜி வந்து ஐயா வந்து பாதங்கள பணிந்து அதான் சொன்னாங்க. ஐயாவோட தத்துவத்த வந்து சுவாமிஜியோட தத்துவத்த ஐயா நம்மளுக்கு விரிவா எடுத்து சொன்னதுனால இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. ஐயா கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாமா ஐயா? வாழ்க. ஆமா, சுருக்கமா வச்சுக்கலாம். சரிங்க. வேற ஒரு மீட்டிங் சரிங்க. போணும். வாழ்க வளமுடன். சரிங்க. அன்பர்கள் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. ஐயாவுக்கு வேறு வேலை இருப்பதால் மோகன் ரெட்மி ஐயா அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா நம்ம தவத்துல இப்போ வந்து உட்கார்ந்து முன்னாடி நம்ம சொல்றோம்ல ஐயா, அலைகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, தோன்றியவுடன் மறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் ஐயா. அப்ப நம்ம இந்த காந்த தத்துவம் மறையில கரையுது அப்படின்னா எப்படிங்க? இது வேற அது வேறங்க அந்த அதாவதுங்க, நம்ம எதுக்கு சொல்லியிருப்போம்னா, மனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லியிருப்போம். மனம் என்பது ஒரு காந்தம். அது தோன்றிக் கொண்டே இருக்கிறது, மறைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப அதுவுமே கரைந்து கொண்டு இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது மறையிறதுங்கிறதே இல்லைங்கய்யா. எல்லாமே சுத்த வெளியில் கரைவதுதான். அப்படிதான் இருக்க முடியுமே தவிர மறையிறதுங்கிறதே கிடையாது. எல்லாமே சுத்த வெளியில் கரையிறதா, கரைந்து கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த கரைந்து கொண்டு இருக்கிற வார்த்தையை நம்ம வந்து அதிகமா பயன்படுத்தாம இருந்துட்டோம். ஆனா மகரிஷி வந்து காந்த தத்துவத்தில் அதை சொன்னாங்க. அப்ப அது கரைந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படிதான் சொல்லணும். இப்ப நம்மளுமே இப்போ சுத்த வெளியில் கரைந்து விட்டால் ஞானம். நம்ம சுத்த வெளியில இப்ப ஒண்ணு செய்வோம். நம்ம சுத்த வெளியில மறைந்து விடுகிறோமா, சுத்த வெளியில் கரைந்து விடுகிறோமா? சுத்த வெளியோடு கரைந்து விடுகிறோம். அதான் ஞானம். அவ்வளவுதான். அப்ப அந்த கரைதல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெர்ஜிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். மெர்ஜி. அப்ப சுத்தவெளியோட சுத்தவெளியாக அது கரைந்து அப்ப மெர்ஜ் ஆயிட்டோம். அதுதான் ஞானம். அந்த வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. கரைதல் அப்படிங்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மோகன் ரெட்மி ஐயா அவர்களுக்கு நன்றிகள்.
வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கய்யா. ஆனா இப்போ ஐயா இதுல இப்ப இந்த துகள் அப்படின்னா அந்த துகள் தெரிச்சு வெளியே வரும்போது காந்தம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அது தெளிவாக நமக்கு உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அது என்னால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க. ஐயா நீங்க இப்ப சொன்னீங்க இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்க்கிற இத சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க நீக்குற சக்தி அப்படின்னு சொல்றீங்களா? அது ஆன்மீக துரோகம்னு அது எனக்கு புரியலைங்கய்யா. அது என்ன அது எப்படி எதை சொல்றீங்க? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? பிரபஞ்ச சக்தி இப்ப எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. ஆமா ஆமா. அது அது உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அந்த தகவல் வரலன்னு நினைக்கிறேன். அதாவது இப்ப என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒன்றை வச்சுட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் நிகழ்ச்சி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரைனிங் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டுங்களா? இப்போ நீங்க இப்ப நம்ம நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற அமைப்புலயே நீங்க எடுத்து பாருங்க. அப்படியே தவம் பண்ணி அப்படியே பிரபஞ்சத்திடம் கேளுங்கள், உங்களுக்கு அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும் சொல்றாங்கல்ல. இது என்னன்னு சொல்றாங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட எது என்ன கேட்கணும், எவ்வளவு கேட்கணும், எது கேட்கணும், எவ்வளவு வேணாலும் கேளு, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. அப்ப இப்படி 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 நம்ம அந்த இதை கொண்டு போகும்போது அது எப்படி சமநிலை வரும்? பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டியதே இல்லை, நமக்கு தேவை என்பதற்கு அது கொடுக்கும். யாருக்கு தேவை இல்லைன்னு வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம்? இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம மனிதனுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் மனிதனை படைக்குது. அப்ப இப்ப இவன் என்ன பண்றான்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தேவையில்லாததை கேட்கறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறான். அப்ப இது இது இந்த மாதிரி இப்ப வேதாத்திரிய அமைப்புகள்ல சில அமைப்புகளும் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிறைய ஆன்மீக அமைப்புகள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்ப அது இல்லாம நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இது மாதிரி வந்துட்டாங்க. நிறைய பாத்தீங்கன்னா யூடியூப்ல பாத்தீங்கன்னா விளம்பரமே வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை வச்சு இவங்களுக்கு வந்து இத்தனையும் நம்ம பெருக்கிக் கொள்ள அதுக்குரிய ட்ரைனிங் 2 நாள் கோர்ஸ் 2 நாள் இது அதுக்கு பேர் என்னமா சொல்லுவாங்க 2 நாள் ஆங்கிலத்தில் ஏதோ சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு கோர்ஸ் மாதிரி போட்டு அதுக்கு எல்லாமே வந்து 10,000 20,000 இப்படி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது கடைசியில துன்பமாகத்தான் மாறும். துன்பமாகத்தான் மாறும். ஆமா. இப்ப அந்த இப்ப இப்ப நீங்க நீங்க எம்டியா நீங்க முழுமையா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இப்போ நீங்க அட்ராக்ட் பண்ண வேண்டியதே இல்லை, ஜீவகாந்தம் நமக்குள்ளாக வந்து பெருகும். அப்ப அதுவா வந்து பெருகுச்சுன்னா ஞானம், நீங்களா இழுத்தீங்கன்னா அதுக்கு பேரு. அப்ப அந்த அந்த இடம் தான் நம்ம வந்து சமநிலை அப்படிங்கிறத வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் முழுமை நிலை என்பது வேறு, சமநிலை என்பது வேறு. ரைட்டுங்களா? வேறு. அப்ப நம்ம அப்ப ஒண்ணு கேட்கலாம், அப்ப நம்ம தேவை என்பதற்கு இறைவனிடம் கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். தேவைக்கு நீ கேட்கவே வேணாம்ப்பா, உனக்கு தேவை இருக்கிறது என்று சொன்னால் இறைவன் எங்க இருந்தாலும் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பான், அது வந்துடும். நீ தேவை கேட்க வேண்டாம். எல்லாம் யாருமே இன்னைக்கு கோயில்ல போய் யாரோ தேவை கேட்கறாங்களான்னு பாருங்க, தேவை மீறி கேட்கறாங்க. ரைட்டா? அதனால தேவைக்கு கேட்க வேண்டியதே இல்லை. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா நீங்க கேட்கலாங்க, அட்மிட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய உரையும் நீங்க விளக்கம் பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்களை தூண்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயா நீங்க இந்த தேவைகள் வந்து கேட்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி நம்ம அதுல இருந்து எந்த மாதிரி ஒண்ணு விழிப்புணர்வுல இருந்தா கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் வந்து கடைங்காரங்க வந்து நம்ம ஒரு தட்டை வாங்கிப்போம், அதை நம்ம மனசார குடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா குடுக்க முடியல. அப்ப ஒரு கழுத்து பிடியா நெருக்கற்ற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப வந்து நம்ம என்ன பண்றது? அப்ப இறைவன்கிட்ட தானே நம்ம முறையிடுற மாதிரி இருக்கு. இறைவா இந்த கடன் தீர்த்து குடு அப்படின்னு சொல்லி நம்மள அறியாம அந்த இது வந்துருக்கு. இவ்வளவு பயிற்சி கேக்குறீங்க. எந்த இறைவனும் கடன் கட்டின மாதிரி எனக்கு தெரியல. ரைட்டுங்களா? சரி, நமக்கு அந்த வழியை குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா?
இப்ப இது அது நான் என்னத்துக்கு கேக்குறீங்கன்னா, ஆ, நீங்க வந்து அதை கட்டுவதற்கு உரிய செயலை செய்து, அதை ஈட்டி கட்டுறதுக்கு நாம உழைப்பதற்கு, உங்களுக்கு ஊக்கப்படுத்திக்கிறதுக்கு அத சொல்றீங்களே தவிர, ஆ. அதை இறைவன் நமக்கு வந்து அந்த ஆற்றலையும், அறிவையும் தான் அது கேட்கணுமே தவிர, இந்த கடன கட்டுன்னு நேரடியா கேட்க வேண்டியதில்ல. கேட்கக்கூடாது. அதுவும் வந்து உண்டியல் காச வந்து எடுத்து குடுக்குற மாரி இல்ல. ஆ, ஆமா. வழி அப்ப பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அதுக்கு நாம உழைக்கணும். உழைச்சு நம்ம தான் உழைச்சு நம்ம தான் கட்டணும். ரைட்டுங்களா? கட்டணும். அப்ப உண்மதான். அதுக்கு வழி கேட்கணும் இல்லையா? எனக்கு ஆ உழைக்கக்கூடிய அதுக்குரிய மனோதிடத்தை வளர்த்துக்கிறதுக்கு தான் நீங்க கேட்கிறீங்க. ஆ, இறைவனிடம் போய் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆ, இதற்குரிய உடலின் ஆ, திறனையும், அறிவின் ஆ. திறனையும், அதுக்கு மன தைரியத்தை எனக்கு குடு. அப்படிதான் கேட்கலாமே தவிர, ஆமா, ஆமா. டைரக்ட்டா எதையுமே கேட்கக்கூடாது. அவ்வளவுதான். அது கேட்க மாட்டோம். நம்ம அத அந்த நீங்க இறைவனிடம் கேட்டாலும் சரி, உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆ, சுற்றவெளியிடம் கேட்டாலும் சரி, அது ஆ, கிடைச்சிரும்மா. அவ்வளவுதாம்மா. கிடைச்சு. ரொம்ப ஆமா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி அம்மா அவர்கள் நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ஏமா அம்மா அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அந்த விரிவலை சுத்த வெளியில கரைஞ்சு காந்தமாச்சுல அதுதான் கந்தன்னு அப்புறம் முருக கடவுள் ஆயிடுச்சாங்க ஐயா. அதுக்காகத்தான் அத காந்த கடவுள் அப்படிங்கிறது தான் கந்த கடவுள்னு சொல்லிட்டாங்க. சரி சரிங்க ஐயா. அப்ப அந்த காந்தம்ங்கிறது தான் என்னவா மாறுச்சு? 6 முகமா மாறுச்சு. சரி சரி ஓ அந்த சரிங்க ஐயா. காந்தம் தான் என்ன 6 முகமா எப்படி மாறுச்சு? அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம். அழுத்தம் ஒளி ஒளி சுவை. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். 3 சொல்லி நான் போட்ட மனம் ஒண்ணு. ஓ, ஆ, 2 சொல்லி நான் போட்ட மனம்ங்கிறது சரி ஒண்ணு. சரி சரி அந்த சரி 6 சரிங்க ஐயா. தான் 6 முகமா வந்தது. சரிங்க ஐயா. அதெல்லாம் மகரிஷி காந்த தத்துவத்துல அந்த காலத்துல நிறைய இத பத்தி விளக்கியிருக்காங்கம்மா. வாழ்க சரிங்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி, நன்றி, வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஏமா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா அம்மா நிகழ்ச்சி நிறைவு நிறைவு செய்யலாம். செய்து நிறைவு கொள்ளலாம். செய்யலாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக விளக்கம் அளித்த நண்பன் இறையாசிரியர் நன்மணி அவரை வாழ்த்தும். இறையாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள் பின் உலக நல வாழ்த்து. தினமும் காலை 5 மணிக்கு பஞ்சேந்திரிய தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் இறையாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. மாலை தவத்தினை தொடர்ந்து நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து மூட்டு வலிக்கு ஒரு முடிவு அப்படின்னு அந்த தலைப்புல வந்து ஈலன் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் சிந்தனை உரை ஆற்ற உள்ளார்கள். வியாழக்கிழமை காலை தவமும் சிந்தனை உரையும், மாலை தவத்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் என்ற தலைப்புல வந்து பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். வெள்ளிக்கிழமை காலை சாந்தியோக தவமும் சிந்தனை துளிகளும், மாலை தவத்தினை தொடர்ந்து ஜோதிக ஞானம் அடிப்படை பயிற்சிகள் பகுதி 28 இறையாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் சிந்தனை துளிகளும், மாலை தவத்தினை தொடர்ந்து வேதாத்திரிய மன்னித்துக் கொள்ளுங்க காந்தமே வாழ்வின் ஆதாரம் என்ற தலைப்புல வந்து KG சுவாமி ஐயா அவர்களின் உரை வந்து நிகழ உள்ளது. அன்பர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். ஒரு முக்கிய அறிவிப்பு, வேதாத்திரிய ஞான சங்கமம் அப்படின்ற இதுல வந்து இறையாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் நேரடி வகுப்பு நிகழ்ச்சி மதுரை வாடிப்பட்டியில் நிகழ உள்ளது. மே மாதம் 9, 10, 11 இதில் வந்து 60 நபர்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. இதுல வந்து உணவு மற்றும் தங்கும் அறைக்கு கட்டணமாக 2000 ரூபாய் கட்டணம். இதில் விருப்பம் உள்ள அன்பர்கள் பதிவு செய்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக உலக நல வாழ்த்து.